ஹாய் ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேட் ஃபங்க்ஷனில் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கவும் கூடிய அப்பப்போ தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு டேட் கொடுத்தோன்னா அந்த டேட்டில் இருக்கக்கூடிய இயர் வந்து லீப் இயராக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களை டேட்டு டிபெண்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ லீப் இயர் வரும்போது வந்து என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு லீப் இயர்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, லீப் இயராக இல்லையா அப்படிங்கிறத நம்ம ரெண்டு மெத்தடில் இங்கே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்று வந்து நம்ம பிஹெச்பிலேயே லீப் இயராக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களே டிஃபால்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அதை அதில் வந்து நம்ம டேட்டை சென்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது லீப் இயராக இல்லையான்னு சொல்லிடும். ஒன். ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளே என்ன பண்ணலான்னா லாஜிக் படி போட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்றதை நான் போட்டுறேன். ஓகே, ஸோ இது மேபி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிகினர்ஸ்க்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேட் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துக்கணும். டேட் அப்படிங்கிறது PHPயில் இருக்கக்கூடிய ஒரு டேட் ஃபங்க்ஷன். இதில் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நான் இப்போ சும்மா ஒரு சிங்கிள் கோர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் வந்து நம்ம ஒரு டேட்டை நம்ம கொடுக்க போகிறோம். அந்த டேட் வந்து ஸ்ட்ரிங் டு டைமாக மாற்றிருப்போம். STR to டைம் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். இதுக்குள்ளே தான் நம்மளுடைய டேட்டை கொடுக்க போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 11/11/2021 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது லீப் இயரா இல்லையா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இப்போது இந்த டேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டை வந்து டைமாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறோம். இந்த ஆர்குமெண்ட் தான் இந்த டேட்டில் இருக்கக்கூடிய இந்த இயர் வந்து லீப் இயரா இல்லையான்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்குமெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ கேபிட்டல் எல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டேட் வந்து லீப் இயரில் இருக்கா இல்லையான்னு நமக்கு உடனே கண்டுபிடிச்சி சொல்லிட்டோம். நம்ம வந்து இதுக்காக எதுவும் தனியாக இதெல்லாம் எழுத தேவையில்லை. ஸோ இப்போ இதுக்கு ஒரு ரிசல்ட் வரும், அதை வந்து ரிசல்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இஃப் இந்த ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 0 and 1 அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ரிசல்ட் வந்து 1ன்னு வந்தது அப்படின்னா லீப் இயர் அப்படின்னு அர்த்தம். 0ன்னு வந்ததுன்னா நாட் ஏ லீப் இயர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா, இஃப் கண்டிஷனில் ஜஸ்ட் நான் ப்ரிண்ட் பண்ணி பார்த்துட்றேன் அந்த ரிசல்ட் என்ன வருதுன்னு. ஓகே, ஏன்னா 0 and 1 வருதா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதனால். ஸோ 2021ங்கிறது வந்து லீப் இயர் கிடையாது. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பார்த்திங்கன்னா 0ன்னு வந்திருக்கு, அப்போ வந்து லீப் இயர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா 2024 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 2024 அப்படிங்கிறது வந்து லீப் இயர். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 1ன்னு வந்திருக்கணும். பார்த்திங்களா? ஸோ 1ன்னு வந்துடுச்சு அப்படின்னா இது வந்து லீப் இயர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 2014 அப்படின்னு போடலாம். ஓகே, 2014ங்கிறது இட்ஸ் நாட் ஏ லீப் இயர். ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன வரணும், ஆன்சர் 0ன்னு வரணும். ரிஃப்ரெஷ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா 0ன்னு இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த நம்ம கொடுக்கக்கூடிய இயர் வந்து லீப் இயராக இல்லையாங்கிறது இந்த ஆர்குமெண்ட் தான் டிசைட் பண்ணுது. ஓகே, ஸோ நீங்கள் இஃப் கண்டிஷனில் வந்து செக் பண்ணும்போது இஃப் ரிசல்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா எக்கோ போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிங்கிள் கோர்ஸில் லீப் இயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, எல்ஸ் எக்கோ நாட் லீப் இயர். ஓகே, சிம்பிள். இப்போ நம்ம சொல்லிடலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட் வந்து நாட் லீப் இயர், ஏன்னா 2014 கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ 2012 கொடுப்போம். திஸ் இஸ் லீப் இயர். ஓகே, ஸோ நமக்கு ஆன்சர் வந்து இப்போது லீப் இயர். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள் வே. ஓகேங்களா? ஸோ இன்னொரு வே இருக்குதுன்னு சொன்னீங்க, லாஜிக் படி நம்ம போடுறது. ஓகே, அது வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் நமக்கு சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் நமக்கு சொல்லி தந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீப் இயராக இல்லையான்னு கண்டுபிடிக்கணுன்னா அந்த இயரை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 0 அப்படின்னு வந்துச்சுன்னா லீப் இயர் அப்படின்னு நமக்கு சொல்லி தந்திருக்காங்க.
பட் இட்ஸ் எ ராங் மெத்தட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஆக்சுவலி 4ஆல் டிவைட் பண்ணி மாத்திரம் ஒரு இயரை வந்து லீப் இயர்னு சொல்லி கன்சிடர் பண்ணி அவுட்புட்டை கொடுத்துட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1900 போடுறேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு இயர். இந்த இயர் வந்து ஓகே 1900 அப்படிங்கிறது நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 0 கிடைக்கும். ஓகேவா? நான் இங்கே போட்டு காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ டாலர் இயர் மாட்லோ பை 4 அப்படி போட்டோன்னா நமக்கு ரிமைண்டர் என்ன வரும்ன்றது இதில் சொல்லிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் என்ன வந்திருக்கு, 0 வந்துருச்சு. ஓகே, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இது லீப் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு லீப் இயர் கிடையாது. ஓகே, ஸோ அப்போது 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் வே அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் அது கிடையாது, 4ஆல் மட்டும் பண்ணி பார்க்கக்கூடாது. இன்னொரு இது இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ நான் 2 சொல்லியிருக்கேன், 4ஆலும் டிவைட் பண்ணி பார்க்கணும், 400ஆலும் டிவைட் பண்ணி பார்க்கணும். இது எப்பப்போ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போது 4ஆல் எப்போ டிவைட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த இயர் ஓகே 100ஓட மல்டிப்புளாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா 100ஓட மல்டிப்புள். இதை நீங்கள் 100ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 0 வந்துடும். ஓகேங்களா? ஸோ 100ஆல் டிவைட் பண்ணால் 19 நமக்கு ஸோ கோஷன்ட் கிடைக்கும். ஓகேவா? அதனால் 100ஆல் டிவைட் ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த நம்பர் 100ஆல் மல்டிப்ளை ஆகுது, 100ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது அப்படின்னா இதை வந்து 400ஆல் தான் டிவைட் பண்ணி பார்க்கணும், 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ சிம்பிளாக இதை வந்து இப்போ நான் சொன்ன மெத்தடில் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இஃப் கண்டிஷன் போடுறோம். ஓகே, இந்த நம்பர் ஃபஸ்ட்டு 100ஓட மல்டிப்புளாக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணணும். அதனால் 100ஓட மல்டிப்புளாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணுன்னா ஓகே இயர் ஓகே மாட்லோ பை 100 ஈக்குவல் டு 0 அப்படி போட்டோன்னா இந்த நம்பர் வந்து 100ஓட மல்டிப்புளாக இல்லையா அப்படின்னா அது 100ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும்போது 0ன்னு வந்துச்சுன்னா அதோட மல்டிப்புள்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இயர் வந்து 100ஓட மல்டிப்புளாக இருக்குது அப்படின்னா அது கூட எதையும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 400ஆல் டிவைட் பண்ணியும் பார்க்கணும். ஓகே, இயர் ஓகே மாட்லோ பை 400 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ 400ஆல் டிவைட் ஆகி 0வும் வரணும், இந்த நம்பர் வந்து 100ஓட மல்டிப்புளாகவும் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் லீப் இயர். எப்போது ஓகேங்களா? இது ஒரு கண்டிஷன். எல்ஸ் ஓகே 4ஆல் டிவைட் ஆகுது இல்லைங்களா, அந்த கண்டிஷன் இது. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா இஃப் ஓகே எஃப் ஒரு சிம்பிளாக நான் இதை போடுறேன். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்காக ஃபஸ்ட்டு நான் போட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்கிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 100ஆல் மல்டிப்ளை ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கண்டிஷன், அது வந்து 400ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். 100ஓட மல்டிப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா அது வந்து இன்னொரு கண்டிஷன், அது 4ஆல் தான் டிவைட் பண்ணி பார்க்கணும், அதை வந்து எல்ஸில் போட போகிறேன். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து இஃப்பில் இது வந்து 100ஓட மல்டிபிள் தான், அதனால் 400ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ 400ஆல் டிவைட் பண்ணி 0 வந்துச்சுன்னா எக்கோ ஓகே லீப் இயர். ஓகே, அடுத்து எல்ஸ் அப்படி இல்லைன்னா எக்கோ நாட் லீப் இயர். ஓகே, ஸோ இது வந்து 100ஓட மல்டிப்ளாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை 100ஓட மல்டிப்ளாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோன்னா 4ஆல் தான் டிவைட் பண்ணி பார்க்கணும். அதனால இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 400 4ன்னு மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து 4ஆல் டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா லீப் இயர், அப்படி ஆகலைன்னா நாட் லீப் இயர். ஓகேங்களா? ஸோ ரன் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ நாட் லீப் இயர். ஓகே, ஸோ இது வந்து 100ஓட மல்டிப்ளாக இருக்கிறதுனால இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போயிட்டு நாங்கள் நாட் லீப் இயர் இங்கே வந்து சும்மா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இதுக்குள்ளே போயிருக்கா அந்த இதுக்குள்ளே போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே,
ஸோ இங்கே இருக்கிற லீப் இயர் வருதா இங்கே இருக்கிற லீப் இயர் வருதா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா, அதனால் ஸோ நான் முன்னாடி வந்து ஒரு 2 ஈக்குவல் போட்டு ஆட் பண்ணுறேன். தெரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து இதில் தான் போயிட்டு நமக்கு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது கொஞ்சம் இந்த கண்டிஷன்ஸ் எழுதுறது கொஞ்சம் பெரிய கோடிங்காக இருக்குது. இதை வந்து சிம்பிளாக 2 லைனில் எழுதணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் எப்போ வேலை செய்யணும் அப்படின்னா 400ஆல் எப்போ டிவைட் ஆகணும் அப்படின்னா இது 100ஓட மல்டிப்ளை இருந்தால் மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா 100ஓட மல்டிப்ளை இருந்தால் தான் உள்ளவே அனுப்பிச்சிருக்கோம். அதனால் என்ன பண்ணணுன்னா இங்கே பக்கத்தில் அண்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்படி போட்டுறணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் லீப் இயர், அப்படி இல்லைன்னா 100ஓட மல்டிப்ளை இல்லாமல் இருக்கணும். ஓகே, அதனால் ஆர் கண்டிஷன் கொடுத்துட்டு இங்கே ஒரு கண்டிஷன் போட போகிறேன். இதில் என்ன பண்ணோன்னா 100ஓட மல்டிப்ளை இல்லாமல் இருக்கணும். ஓகே, அப்போ என்ன பண்ணலான்னா 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை எடுத்து இங்கே போட்டுருவோம். ஓகே, இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த 4ஆல் எப்போ டிவைட் ஆகணும் அப்படின்னா 100ஓட மல்டிப்ளை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் டிவைட் ஆகணும். ஓகே, ஸோ அதனால் இது இங்கே போட்டு ஜஸ்ட் அண்ட் போட்டுருங்க. ஓகேங்களா? இது வந்து ஈக்குவல் டு 0 இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவல் டு 0. அப்போ தான் வந்து 100ஓட மல்டிப்ளை இல்லை அப்படிங்கிறது இது கண்டிஷனை செக் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இது வந்து 100ஓட மல்டிப்ளிகேஷன் இல்லை, அதனால் 4ஆல் டிவைட் பண்ணுது. ஓகே, இது வந்து 100ஓட மல்டிப்ளிகேஷன், அதனால் 400ஆல் டிவைட் பண்ணி பார்க்குது. ஓகே, இந்த 2 இதில் ஓகே இது அப்படி இல்லைன்னா இது, இந்த 2ல் எந்த இது சரியாக இருந்தாலும் அது வந்து லீப் இயர். ஓகே, ஸோ அடுத்து வந்து அப்படி இல்லை அப்படின்னா நாட் ஏ லீப் இயர். ஓகேங்களா? ஸோ சிம்பிள். பார்த்தீங்களா, 2 லைனில் கோடிங் முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ இந்த கண்டிஷனை வந்து எல்லாமே ஒரே இதில் நான் செக் பண்ணிடுறதுனால கண்டிஷன் வந்து ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நாட் லீப் இயர்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்பரெல்லாம் நம்ம செக் பண்ணி கொடுத்து பார்த்துருவோம். 1600 கொடுப்போம். ஓகே, 1600 இது வந்து 100ஓட மல்டிப்ளிகேஷனாக வந்துடுது. ஓகேங்களா? ஸோ 16 × 100 பார்த்தீங்கன்னா 1600. ஸோ அதனால் 100ஓட மல்டிபிள். அப்போ 100ஓட மல்டிபிளாக வர்றதுனால இதை நான் 400ஆல் டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகும்னா 4 × 400 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1600. அதனால் நமக்கு 0 வந்துடும். ஓகே, ஸோ இந்த கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால லீப் இயர். ஓகேங்களா? இப்போ நமக்கு அவுட்புட் லீப் இயர் வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா லீப் இயர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது இல்லாத ஒரு நம்பரை தருவோம். 2010 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த 2010ங்கிறது வந்து இந்த கண்டிஷனில் ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு 100ஓட மல்டிபிள் கிடையாது. ஓகே, அதனால் 100ஓட மல்டிப்ளை இல்லை அப்படிங்கிறது இங்கே கண்டுபிடிச்சிரும். ஓகே, இது கண்டுபிடிச்சதுனால 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும். 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும்போது இது 0 வந்திருக்கணும், பட் 0 வராது. ஓகே, 0 வராது அப்படிங்கிறதுனால இந்த கண்டிஷனிலும் அது வரல. ஓகே, இந்த கண்டிஷன்லாம் அது வரல. அதனால் இந்த இஃப்குள்ளே போகாமல் எல்ஸ்குள்ளே வந்து நாட் லீப் இயர் அப்படிங்கிறது நமக்கு இப்போது பிரிண்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த லீப் இயர் கண்டுபிடிக்கிற இந்த 2 மெத்தட். ஓகே, ஸோ இயர் என்ன வேணால் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் மெத்தட். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? என்ன பண்ணணும், இந்த டேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த எல்ன்றதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொடுத்துக்கக்கூடிய இந்த டேட்டை வந்து டைமாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து 1ன்னு வந்ததுன்னா லீப் இயர், 0ன்னு வந்துச்சுன்னா நாட் லீப் இயர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் இதில் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் எ கிரேட் டைம். தேங்க்யூ.